இல்லை எதுக்கு பஸ்ஸை விட்டீங்க, யார் அனுமதிச்சது, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. ஒன்று சரி, கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களுக்கு வந்து திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் வந்துச்சுல்ல. அதை விட கட்டுக்கடங்காத கூட்டம் மிகப்பெரிய கரூர் மாவட்டம். அது வந்து இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கேள்வி கணைகளை தொடுக்கிற மாவட்டம்னு எல்லாருக்குமே தெரியும். பாட்டுகளுக்கு 10 ரூபா பாட்டு பாரு, என் பச்சை குழந்தை கூட பாடுதுன்னு, என் பையன் பாடிக்கிட்டு திடீர்னா அந்த பாட்டு அவ்வளவு ஃபேவரட்டாக போயிடுச்சு. இட்லி கடைடா அப்படின்னா இத்தாலி கடையான்னு கேட்குறான். அப்படி ஒரு படம் வந்துச்சுரா அப்படின்னு கேட்டா வந்துச்சாப்பான்னு கேட்குறான். இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. இந்த இட்லி கடை கூட இந்த சம்பவத்தில் காணாமல் போச்சு. ஆக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு திட்டமிட்டு இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது என்பது மட்டும் சந்தேகத்தை மக்கள் பேசுகிறார்கள், வலுவாக பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே விஜய்க்கு வந்து ஆதரவு குறைஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கேயாவது சொல்லுங்கள். நான் அண்மையில் கிராமங்களில் போய் பயணிச்சேன். நான் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா நான் நொறுங்கி போய் உட்காந்துருந்தேன். 41 தமிழர்களை அடுத்து பழி கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற தகவல். நான் என்ன கேட்குறேன், நானே நொறுங்கி போனால் ஒரு தலைவன் நொறுங்கி போயிருக்க மாட்டானா? என்ன இது என்ன லாஜிங்க? இந்த 10 நாளாக அந்த திமுக ஐடிவிங்கு விஜயை போட்டு அடிக்கிற அடி, அந்த மீம்ஸ் போடுறது, பொழப்ப பாருங்களா. உண்மையாக சொன்னான் அவன் பொழப்ப பாருங்க. போய் 41 உயிர்களுக்கு என்ன தீர்வுன்னு முதல்ல எழுதுங்கடா எல்லாரும். பழி கொண்டு போய் கிடக்குது, செத்து போய் கிடக்கு. ஆயுத பூசைக்கு வந்து விஜய் கொண்டாடினார், அவராக போய் கொண்டாடினார். 2 வாழைக்கண்ணு அவன் டிரைவர் கட்டியிருக்கிறான், 2 சின்ன மாலை கூட கட்டல, ஒரு பூவை போட்டிருக்கான்.